ஹாய் மக்களே, நம்ம டே 3யோட சஃபாரி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நேராக நம்ம வந்து டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போயிட்டோம். ஸோ ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா 340 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம 25 நிமிஷமே இவங்கள தான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவர் உட்காந்துட்டார். அவங்க ஒய்ஃப் பின்னாடி போய் நின்ட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுற்றி நின்ட்டாங்க. அவங்க உட்காந்துட்டாங்க. அவங்க பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் அவங்க எந்த தொந்தரவுமே பண்ணல. அவங்களைய பிஸ்கெட்டை மட்டும் அழகாக வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களை பார்த்து முடிச்சுட்டு நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேராக வந்துட்டு பஸ் ஏறி உள்ளே போயிட்டோம். ஸோ உள்ளே போன உடனே நம்ம யாரை பார்ப்போன்னு அப்படியே ஒரு ஆர்வத்திலே போயிட்டுருந்தோம். ஸோ போன உடனே 3 செல்லம் சிக்கிச்சு. இங்கே பாருங்க, 3 பேரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 3 பேருமே குட்டி தான். அதுலேயும் ஒரு குட்டி இருக்காங்க பாருங்க. நம்ம போகிற வரைக்கும் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம வேன் போய் நின்ன உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சோ என்னமோ, வேகமாக நடந்து போயிட்டா. அப்படி உங்களை தான் எனக்கு பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு போல். அவங்க போனதும் பின்னாடி இவங்களும் 2 பேர் அப்படியே போவாங்க. இங்கே பாருங்க, அப்படியே இவங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மெதுவாக நம்ம அடுத்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் மான்லாம் பார்த்தோம். வெளியே நிறைய மான் பார்த்தோம். இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு மான் பார்க்கும்போது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. இவங்களையும் பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அகைன் வந்துட்டு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு க்யூட் மூமெண்ட் ஒன்று. 3 பேர் நிற்கிறாங்க அங்கே. 2 பெரியவங்களும் ஒரு குட்டி ஒருத்தங்க இருப்பாங்க. நம்ம வேன் போய் நின்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த குட்டி வேகமாக அந்த புதருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இந்த பெரியவங்க 2 பேர் 2 சைடு போய் நின்றுட்டாங்க. இந்த வேன் நகுற வரைக்கும் அவ்வளோ பாதுகாப்பாக நின்றுட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளைய, வேன் நகுறதா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம வேன் நகுற வரைக்கும் அந்த குட்டி வெளியே வரலைங்க. அவ்வளோ க்யூட்டாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க குட்டியை. ஸோ நம்ம வேன் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியவே வந்தாங்க. இங்கே பாருங்கள், வெளியே வந்தது. நம்ம ஒரு 3-4 நிமிஷம் அவங்க நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வேன் மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வெளியவே வந்தாங்க. ஸோ அடுத்து அப்படியே நம்ம அவங்கள பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தாங்க நம்ம ஹீரோவோட என்ட்ரி பாருங்கள். ஒற்றை கொம்பன் கணேசன். நேற்றோட ஹீரோவே இவர் தான். பார்த்தீங்கன்னா நம்ம வேனுக்கும் அவருக்கும் ஒரு 15-20 அடி தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்தெல்லாம் அவர் என்னென்ன பண்ணுறாருன்னு தெரியும். அப்படியே பார்க்குறாரு. கொஞ்சம் கோவமும் வந்துச்சுன்னு சொல்லி டிரைவரை நான் சொன்னார். கொஞ்சம் கோவமாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்மளை அப்படியே நம்மளும் கொஞ்சம் அப்படியே பயந்து நமக்கு ஹார்ட்டெல்லாம் லபக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அப்புறம் ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்தேன். ஃபோட்டோக்கெலாம் அழகாக போஸ் கொடுத்தாரு. எடுக்கும் போதெல்லாம் அப்படியே அமைதியாக பார்த்துட்டே நின்றுருந்தார். எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லாக பிச்சுட்டு அப்படியே தலை மேலே போட்டுக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பாருங்கள், அப்படியே மெதுவாக அந்த மரத்துக்கு பின்னாடி போனார். கொஞ்சம் பின்னாடி போயிட்டார். அப்போ நம்ம அப்படியே வேன் அப்படியே லைட்டாக அப்படியே பின்னாடி அந்த அண்ணா மூவ் பண்ணிக்கிட்டே வந்தார். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுவார்னு பாருங்கள். எனக்குலாம் ஒரு செகண்ட் உயிரே போயிடுச்சு. அவ்வளோதான்டா, முடிஞ்சோண்டா நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
அப்படியே தலையாட்டிகிட்டே அப்படியே வருவார் பாருங்க. இப்போது இங்கே பாருங்க. ஐயோன்னு ஆயிடுச்சு. எப்படி வந்தார் பார்த்தீங்களா? நான் உங்களுக்காகவே அந்த ஒரு பர்டிகுலர் அந்த பார்ட்டை மட்டும் நான் மறுபடியும் ஸ்லோவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே தலையாட்டுறாருங்க. தலையாட்டிட்டு இருங்கடா அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே வராரு பாருங்க வேகமாக. அப்படியே வேனை முட்டை வந்துட்டார். ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டுக்காரனாக்கெலாம் தைரியம் வந்தாங்க. வந்து அப்படியே நிற்கிறார் அவர் நகராமல். ஏன்லாம் ஃபோனு கீழேயே போட்டுட்டேன் பயத்தில். அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. டேய் முட்டை வந்து கூட பயப்படாமல் நிற்கிறீங்களாடா, போகிறீங்களா இல்லை கல்லை கொண்டு அடிக்கவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே நின்றுருந்தார். எனக்கெல்லாம் செம்ம பயந்தாங்க ஆயிடுச்சுங்க. அப்புறம் அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே மெதுவாக வண்டியை மூவ்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த அண்ணா அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். இதுதான் வந்து நான் இவ்வளோ யானைகள் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் இவ்வளோ பக்கத்தில். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்படியே போகும்போது நிறைய பேர்த்த பார்த்தோம். இதோ இங்கே ஒரு 3 பேர். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு குட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு காக்காவா குருவியோ ஏதோ ஒன்று வந்து யானை மேலே வேறு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது வேறு அழகாக இருந்துச்சு. பறந்துடும். இவங்களை பார்த்து முடிச்சு அடுத்து வந்து 2 பேரை பார்த்தோம். இவங்க 2 பேர். இங்கே பாருங்கள், அந்த குருவி ஒன்று உட்காந்துட்டு இருக்கோம், பறந்து போகும் பாருங்கள். பாருங்க போயிடுச்சு. ஸோ இவங்க ஒரு 2 பேர். அதுக்கப்புறம் இவங்க தனியாக ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க கொஞ்சம் உள்ளதாக இருந்தாங்க, நல்ல லாங் டிஸ்டன்ஸு. ஸோ இவங்க இருந்தாங்க. இவங்கள முடிச்சுட்டு அடுத்து ஒருத்தங்க இவங்க பாருங்கள், அங்கே ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா வீடியோவில்? அங்கே ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த அண்ணா ரொம்ப நல்லா காமிச்சார். ஒரு இடத்தையும் பொறுமையாக நின்று நல்லா காமிச்சா. அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வானர படைகள் இவங்களும் அழகாக ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களோட வீடியோ எடுத்தோம். சரி, இதுதான் வந்து யானைகள்லாம் தண்ணி குடிக்கிற இடம் அந்த இடத்துல, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. ஸோ இதையும் அப்படியே ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ வெளியே வரும்போது ஒரு வளர்ப்பு யானை ஒன்று பார்த்தோம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு அகைன் நம்ம காரை எடுத்துகிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பந்திப்பூரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ பந்திப்பூர் போனோம். பட் நமக்கு சஃபாரி போகிறதுக்கு டைமிங் கரெக்டாக செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து நான் பந்திப்பூர்லேயே ஸ்டே பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே மான் இருந்துச்சு. இப்போ ஏன் நான் அகைன் இந்த மானை பற்றி சொல்கிறேன்னா, நம்ம வர வழியிலலாம் ஒரு 10 மான் 20 மான் பார்த்துருப்போம். இங்கே இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 100 மான் இருந்திருக்கும். அங்கெல்லாம் ரெசார்ட்டு தான் அதெல்லாமே. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 100 மான் பக்கம் அப்படியே ரோட்டு மேலே நின்றுருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு நம்ம அகைன் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் மான் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பந்திப்பூர் டு முதுமலை வர வழியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு 3 பேரை பார்த்தோம். அவங்களும் அப்படியே ரோட்டு மேலேயே இருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதுலேருந்து நம்ம அகெயின் நம்ம கோயம்புத்தூர் கிளம்புற வரைக்கும் நம்ம எவ்வளோ யானை பார்த்தோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 3 பேர். இங்கேயும் ஒரு குட்டி. பாருங்க பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். வர வழியில் நம்ம கல்லட்டி வழியாக தான் இப்போ மறுபடியும் இறங்குறோம். வர வழியில் பாருங்கள், இவங்க ஒரு முக்கியமான நபர் பார்த்தீங்களா? 2 பேர் வருவாங்க, காட்டு பன்னி. அழகாக இருக்காங்க பாருங்கள்.
ஸோ இவங்களெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு இன்னொருத்தவங்களும் வருவாங்க பாருங்கள். நம்ம இவங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டே பண்ணி முடிஞ்சால் லைவு அந்த மாதிரி நிறைய போட ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எவ்வளோ யானையெல்லாம் பார்த்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவோட உங்களை நான் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறேன். ஓகே, டாடா, பை பாய்.